ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனம்ங்கிற சீரியல். இது விஜய் டிவியில் 17th February 2025 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சூழ்நிலையில் தனமும் ஆட்டோ டிரைவர் கணேசமூர்த்தியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கணேசமூர்த்திக்கு 3 உடன்பிறப்புகள், 2 சிஸ்டர்ஸ் சௌந்தர்யா அண்ட் ஷாலினி, ஒரு பிரதர் சத்ரியன். கணேசமூர்த்தியோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரோட ஃபேமிலியை ஃபுல்லாக தாங்கி பிடிக்கிறது கணேஷ் தான். அவருடைய நீண்ட நாள் ஆசை அவங்க அம்மாவுக்கு நல்லதாக ஒரு வீடு கட்டி தரணும், கூட பிறந்தவங்க 3 பேரையும் நல்லா படிக்க வச்சு அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறத பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு சூழ்நிலை காரணமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கணேஷோட அம்மா இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கல. ஆனாலும் தனம் கணேஷ் கிட்ட அந்த 3 பேரும் உங்கள் தங்கச்சிங்க தம்பி கிடையாது, நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அவங்கள ட்ரீட் பண்ணவும் செய்கிறாங்க. கணேஷுக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் கிடச்சது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கலை. அன்ஃபார்ச்சுனேட்லி கணேஷ் இறந்துடுறாரு. கணேஷ் இறந்ததுக்கு அப்புறமா தனம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகாமல் இதுதான் அவங்க வீடாகவே நினச்சி அவங்க மாமியார் வீட்டில் இருக்காங்க. கணேஷ் விட்டுட்டு போனால் அந்த ஆட்டோ டிரைவர் வேலையை பார்க்குறாங்க. அந்த 3 பிள்ளைங்களுக்கும் படிப்புலேருந்து எல்லாமே தனம் தான் பண்ணுறாங்க. கணேஷோட அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி தனத்தை மருமகளாக ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பிரச்சனை வேறு மாதிரி விஸ்வரூபம் எடுக்குது. அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் எதுக்கு இவங்க அந்த வீட்டுக்கு உடச்சி கொட்டணும்னு தனம் வீட்டிலேருந்து பெரிய எதிர்ப்பு கிளம்புது. சின்ன வயசு தானே, கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு அவங்க வீட்டில் நினைக்கிறாங்க. இது தனத்தோட மாமியார் கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கும் அதுதான் சரின்னு படுது. ஆனால் தனத்தால் ஏற்றுக்க முடியல. அவங்க மாமியார் எவ்வளோ சொல்லி பார்த்தும் தனம் கேட்காதனால, நீ வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா இந்த வீட்டை விட்டு இப்போவே வெளியில் போன்னு அவங்க மாமியார் விரட்டி விட்டுறாங்க. தனத்தை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டாலும் அவங்க மாமியாருக்கு மனசு கேட்கல. தனம் இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்களா? அப்படியே பண்ணாலும் கணேசமூர்த்தி குடும்பத்தை எப்படி பார்த்துக்குவாங்க? இதுதான் மீதி கதை. கணேசமூர்த்தியாக கேமியோ ரோலில் நடித்தது ஸ்ரீகுமார். சத்யா தேவராஜன் தனம் ரோல் பண்ணுறாங்க. ரூபஸ்ரீ ஸ்ரீகுமாருக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க. இவங்கள தவிர அந்த சீரியலில் ஷில்பா, ரவிக்குமார், பிரியங்கா, விஜய், கல்யாணி, ஐஸ்வர்யா ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டே டியூன் வித் அஸ். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சீரியலில் சந்திப்போம்.